ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் இருக்கிற யூனிட் 2 ஆப்டிக்ஸில் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரீஃப்ராக்ஷன்னா என்னங்கிறத பார்ப்போம். ரீஃப்ராக்ஷன்னா என்னென்னா, வென் எ ரே ஆஃப் லைட் ட்ராவல் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இன்டு அனதர் ஆப்ளிக் வியூ. அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்லேருந்து ஒரு ரே ஆஃப் லைட் வந்து ட்ராவல் ஆகுது. அடுத்து எங்கே போய் முடியுதுன்னா, ஒரு ஆப்ளிக் ஆப்ஜெக்டில் போய் முடியுது. அப்போ அந்த லைட் ரேவோட பாத் வந்து டீவியேட் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி டீவியேட் ஆகிறப்ப அந்த லைட் ரேஸ் வந்து என்ன ஆகும்னா ரீஃப்ராக்ஷன் வந்து ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரீஃப்ராக்ஷன் வந்து எதனால் நடக்குதுன்னா, அந்த மீடியம், அதாவது ரெண்டு மீடியம் வந்து இருக்குல்ல, ஒன்று டிரான்ஸ்பரண்ட் மீடியம், அடுத்து இன்னொன்று வந்து ஆப்ளிக் மீடியம். அந்த ரெண்டு மீடியத்தோட வெலாசிட்டி வந்து அந்த ரெண்டு மீடியத்தில் வந்து அது ரீஃப்ராக்ட் ஆகிறப்ப அதோட வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு ரீஃப்ராக்ஷன் வந்து நடக்குதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து ரேரர் மீடியமில் அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியமில் வந்து கம்மியாக இருக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து ரெண்டு லாவை வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஒன்று, அடுத்து செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஒன்று. ரெண்டு லாஸை வந்து இந்த ரீஃப்ராக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கும் வந்து ரெண்டு லா பார்த்துருப்போம். இங்கே ரிஃப்ளெக்ஷன் வேறு, ரீஃப்ராக்ஷன் வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். லாஸ்ட்டாக இந்த இது ரீஃப்ராக்ஷன் தான் என்ன, அது எப்படி இருக்குங்கிறத, எப்படி நடக்குங்கிறத நம்ம பிக்டோரியலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன்னா என்னங்கிறத பார்ப்போம். த இன்சிடென்ட் ரே, த ரீஃப்ராக்டர் ரே, அதுக்கப்புறம் நார்மல், மூணுமே வந்து ஒரு சேம் பிளேன்லேயே வந்து ப்ரெசண்டாக இருக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. மூணுமே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில், ஒரு சிங்கிள் பிளேனில் வந்து ப்ரெசண்டாக இருக்குங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்லேயும் இதே தான் சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன்லேயும் நம்மளுக்கு இதே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது ரேஷியோனாலே டிவைடட் பையில் வரப்போகுதுன்னு அர்த்தம். எதோட ரேஷியோனா சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை வந்து நம்ம ஐன்னுட்டு எடுப்போம். இங்கே சைனுன்னு கொடுத்ததுனால இங்கே நம்ம சைன் ஐன்னுட்டு எடுத்திருக்கோம். சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்டு சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கொடுத்ததுனால ரீஃப்ராக்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ண போகிறோம்னா ஆரில் வந்து டினோட் பண்ண போகிறோம். சைன் ஆஃப் தி ஆங்கிள்னு கொடுத்ததுனால சைன் ஆர்னுட்டு நம்ம டினோட் பண்ணிக்கோ. ரேஷியோவும் கொடுத்ததுனால ரெண்டையும் டிவைட் பையில் எழுதிக்கேன், அதாவது சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர்னுட்டு எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் டூ மீடியம். இப்போ நான் ரெண்டு மீடியம் வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஒரு ஃபஸ்ட்டு மீடியத்தை வந்து நான் ஒன்னுட்டு எடுத்துக்கிறேன், செகண்ட் மீடியத்தை வந்து நான் டூன்னுட்டு எடுத்துக்கிறேன். அதோடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய ரேஷியோ தான் வந்து ஈக்குவல்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ செகண்ட் மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிவைட் பை ஃபஸ்ட்டு மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னுட்டு நான் எழுதியிருக்கேன். அது ரெண்டுமே வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இதை நான் ஃபார்மெட்டில் எழுதுனேன்னா எப்படி எழுதலாம்னா, சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ டூ டிவைட் பை மியூ ஒன். இங்கே மியூங்கிறது என்னென்னா, இந்த ஒய்யை வந்து கொஞ்சம் மாற்றி, அதாவது யூ போட்டு அந்த யூக்கு கீழே லைட்டாக இழுத்து விட்ருக்கோம்ல, இந்த சிம்பிள் தான் வந்து எனக்கு மியூன்னுட்டு சொல்கிறாங்க. மியூ எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷனில் ஃபார்முலா. இதை வந்து செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன்னு சொல்லலாம், இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்னெல்ஸ் லான்னுட்டும் சொல்லலாம். இப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு லைட்டு ட்ராவல் ஆகுது, இல்லைனா எவ்வளோ ஸ்லோவாக வந்து ஒரு லைட் வந்து ட்ராவல் ஆகுது ஒரு மீடியத்தில்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூமில் வந்து லைட்டோட ஸ்பீடை வந்து நான் சீன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு மீடியம், அதாவது ஒரு வீடியோ வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இந்த வீட்டுக்குள்ளே லைட் ஸ்பீடில் வந்து நம்ம லைட்டை வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறப்ப அதோட ஸ்பீடை வந்து நான் வீன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட ரேஷியோ, அதாவது வேக்யூமில் அதோட ஸ்பீடையும் அதுக்கப்புறம் மீடியத்தில் இருக்கிற அதோட ஸ்பீடோடைய ரேஷியோ தான் வந்து நம்மளுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி. இங்கே சின்னா என்னென்னா வேக்யூமில் லைட்டோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் வின்னா என்னென்னா ஏதாச்சும் ஒரு மீடியமில் லைட்டோட ஸ்பீடுங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்னென்னா மியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை விங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்து
நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு மீடியத்தில் ஒரு லைட்டை வந்து நம்ம ட்ராவல் பண்ண வச்சோம்னா அந்த லைட்டோட ஸ்பீடு வந்து எப்போதுமே லோவாக தான் இருக்கும். எதோட கன்சிடர் பண்ணுறப்பன்னா வேக்யூமில் வந்து நம்ம ஒரு லைட்டை வந்து பாஸ் பண்ணுறப்ப இருக்கிற ஸ்பீடை விட ஒரு மீடியத்தில் நம்ம லைட்டை வந்து ட்ராவல் பண்ணுறப்ப இருக்கிற ஸ்பீடு வந்து லோவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூமில் ஹையாக இருக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லைட் ரேயை வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறேன். அப்படி பாஸ் பண்ணுறப்ப அதோட ரீஃப்ராக்டர் ரே வந்து இருக்கும்ல, இன்சிடென்ட் ரே, ரீஃப்ராக்டர் ரே, அதுக்கப்புறம் நார்மல் ரேன்னுட்டு 3 இருக்கும். அந்த இதில் இன்சிடென்ட் ரே வந்து டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்து வருது. அப்படி வர்றப்ப அந்த ரீஃப்ராக்டர் ரே வந்து பெண்ட் அவே ஃப்ரம் தி நார்மல், அதாவது நார்மல் ரே வந்து இருக்கும். அந்த நார்மல் ரேல இருந்து அவே போகிற மாதிரி நம்மளுக்கு ரீஃப்ராக்டர் ரே வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அதோடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். இப்போதைக்கு டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வென் த லைட் ட்ராவல் ஃப்ரம் ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம், அதாவது அதோட இன்சிடென்ட் ரே வந்து ஒரு ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியம் வந்து வருது. அப்படி வர்றப்ப அதோட ரீஃப்ராக்டர் ரே வந்து எப்படி இருக்குன்னா நார்மல்ல இருந்து பெண்டு எப்படி ஆகுதுன்னா நார்மலுக்கு வந்து பெண்ட் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த பிக்சர் வந்து எதை வந்து காமிக்குதுன்னா ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்கிறது எப்படிங்கிறத வந்து காமிக்குது. இப்போ வந்து இங்கே ஒரு இன்சிடென்ட் ரே வந்து எனக்கு வருது. அடுத்து ஒரு இன்சிடென்ட் ரே வந்தோடனேயே எனக்கு இப்போ ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுக்கும் ரீஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரிஃப்ளெக்ஷன் வந்து எதில் நடக்கும்னா ஒரு மிரர்டு சர்ஃபேஸில் தான் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதுவே ரீஃப்ராக்ஷன் வந்து எனக்கு எப்படி நடக்கும்னா ஒரு லென்ஸ் சர்ஃபேஸில் தான் வந்து எனக்கு ரீஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். அதுவே மிரர்னால் என்னென்னா அடியில் பாலிஷ்டாக இருக்கும். இது லென்ஸுனால் என்னென்னா அடியில் எனக்கு பாலிஷ்டாக இருக்குது. அதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இங்கே எனக்கு எப்போதுமே ரீஃப்ராக்ஷன் நடக்கும்னா அது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் நடக்கும். அப்படின்னா எனக்கு இன்சிடென்ட் ரே வந்து எனக்கு இன்சிடென்ட் ஆகுறப்ப எனக்கு லென்ஸில் பட்டு இன்சிடென்ட் ஆகி ஒரு ரீஃப்ராக்டாக ஆகுறப்ப எனக்கு ரீஃப்ராக்ட் ஆகுறத வந்து ரீஃப்ராக்டர் ரேன்னுட்டு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம எப்போதும் மாதிரி நார்மல் ரே வந்து வரைகிறோம். இப்போ இந்த இன்சிடென்ட் ரே, ரீஃப்ராக்ஷன் ரே, அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் ரே மூணோட பாயிண்ட்டுமே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் ஒரு சிங்கிள் பிளேனில் இருக்குங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு லாவாக இருக்குது. அடுத்து ரீஃப்ராக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறதையும் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் ரேயில் எப்படி ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியமும் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம் மாறுறப்பையும் அது எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது ஒரு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்து எப்படி ரீஃப்ராக்ட் ஆகுது, அடுத்து ஒரு ரேரர் மீடியத்துலேருந்து ஒரு டென்சர் மீடியத்துக்கு எப்படி ரீஃப்ராக்ட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல டென்சர் மீடியம்னா என்னது, ரேரர் மீடியம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். டென்சர் மீடியம்னா என்னென்னா எந்த ஒரு மீடியத்தோட டென்சிட்டி வந்து ஹையாக இருக்கோ அந்த மீடியத்தை வந்து டென்சர் மீடியம்னுட்டு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாட்டர் வந்து எடுத்துப்போம். இந்த வாட்டரோட வந்து டென்சிட்டி வந்து எனக்கு ஹையாக இருக்கிறனால இதை டென்சர் மீடியம்னுட்டு சொல்லலாம். அடுத்து ரேரர் மீடியம். ரேரர் மீடியம்னா என்னன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அதை ரேரர் மீடியம்னுட்டு சொல்லுவோம். ரேரர் மீடியத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா ஏர் வந்து சொல்லலாம். ஏரோட டென்சிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அடுத்து இப்போ ஒரு டென்சர் மீடியத்தில் வந்து உனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஆகுது, லைட் ரே வந்து இன்சிடெண்ட் ஆகுது. அப்படி இன்சிடெண்ட் ஆகிற லைட் வந்து எனக்கு லென்ஸ் சர்ஃபேஸில் வந்து ரீஃப்ராக்ட் ஆகுது. ரீஃப்ராக்ட் ஆகிறப்ப இந்த நார்மல் லைன் வந்து எப்போவுமே நடுவில், அதாவது பெர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் தான் வந்து இருக்கும். இந்த நார்மல் லைனோட அவே தான் வந்து பெண்ட் ஆகும்னுட்டு, அதாவது டீவியேட் ஆகும்னுட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்து ரீஃப்ராக்ட் ஆகுறதுனால தான் எனக்கு வந்து இது நார்மல் லைன்லேருந்து அவே பெண்ட் ஆகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே ரேரர் மீடியத்துலேருந்து டென்சர் மீடியத்துக்கு வந்து ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகுதுன்னா எனக்கு ரேரர் மீடியம் வந்து இதுதான். இந்த ரேரர் மீடியத்துலேருந்து ஒரு லைட் வந்து பாஸ் ஆகி அது லென்ஸ் சர்ஃபேஸில் வந்து படுறப்ப எனக்கு ரீஃப்ராக்ட் ஆகுது. ரீஃப்ராக்ட் ஆகுறப்ப இங்கே வந்து எனக்கு ரேரர்லேருந்து டென்ஸுங்கிறனால நார்மல் லைனுக்கு 2 அதாவது கிட்டக்க வந்து எனக்கு ரீஃப்ராக்ட் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து
எப்போதுமே இங்கே எனக்கு டென்சர் மீடியத்தை வந்து N1ன்னுட்டு எடுத்திருக்கோம். இங்கே ரேரர் மீடியத்தை வந்து N2ன்னுட்டு எடுத்திருக்கோம். இங்கே வந்து எனக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து நம்ம மியூன்னுட்டு பார்ப்போம் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை. அப்படின்னா இது மியூ1 மியூ2ன்னுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஏரோட டென்சிட்டியை வந்து எப்போதுமே 1ன்னுட்டு அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ஏரோட டென்சிட்டி வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் டென்சர் மீடியத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் வந்து என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செகண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.